ஹாய் ஹலோ வணக்கம். உங்களில் ஒருவன். வெல்கம் டு அப்பா டக்கர் ஜாப்ஸ். இந்த வீடியோ பதிவு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்டது. குறிப்பாக பார்ட் டைம் வேலை தேடுபவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் பதிவு செய்யப்படும் கருத்துக்கள் அனைத்தும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும் என்பதற்காக பதிவு செய்யப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் இணைந்து வேலை செய்வது உங்கள் சுய விருப்பத்திற்கு உட்பட்டது. எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு யூடியூப்பில் SBOன்னு சொல்லிட்டு ஒரு ஜாபை பற்றி நான் வந்துட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். அந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே தங்கப்பாண்டின்ற ஒரு அண்ணா வந்து நமக்கு சொல்லுவாங்க. அதை போய் நம்ம கேட்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். SBO ஜாப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவ்ல தான் நான் இங்கே வந்திருக்கேன். அந்த இது வந்துட்டு எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருங்க. எப்படி பண்ணணுன்றது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கள்ட்ட கேட்கறதுக்காக ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த கொஸ்டின் நான் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. ஓகே, கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை நான் தாராளமாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். கம்பெனியோட ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாகவே ட்ரஸ்டடாக ஒரு ஜாப் வேணும், ஆன்லைன் ஜாப். இந்த SBOன்னு சொல்கிறாங்களே, அந்த SBO கம்பெனி வந்துட்டு எங்கே இருக்குது, அந்த இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கம்பெனியை, அந்த கம்பெனி எங்கே அப்படின்னா SBOனா என்னங்கண்ணா? SBO ஜாப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ட்ரஸ்டடுன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணி பாருங்கள். வெரி குட். ட்ரஸ்டடான ஒரு நிறுவனமாக உங்களுக்கு தெரியணும். SBOட ஃபுல் கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். SBO அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அதோட அப்ரிவேஷன். கம்பெனி வந்து தமிழ்நாட்டு நிறுவனம், திருவண்ணாமலையில் தான் இருக்குது. SBO எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போது 2023 5 வருஷம் கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகேங்கண்ணா. இந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா இல்லை வந்து அதர் ஸ்டேட்ஸ்லேயே இருக்கா? கம்பெனி தமிழ்நாட்டு நிறுவனம் தான். SBO கம்பெனி வேறு எங்கேயும் கிடையாது, வேறு எங்கேயும் பிரான்ச்சஸ் இல்லை. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் மட்டும்தான் SBO இருக்குது. எல்லோரும் வந்து பிரான்ச்சஸ் அங்கே இருக்குது, அங்கே ஆஃபீஸ் இருக்குன்னு எது சொன்னாங்க அப்படின்னா அதை நம்பிட்டு இருக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் மட்டும்தான் நம்ம SBO கம்பெனி இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியில் வந்து தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுமா இல்லை வந்து அதர் லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்களும் ஒர்க் பண்ணலாமா? கம்பெனியில் தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறீங்க. கம்பெனியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அதர் லாங்குவேஜ் பீப்புள்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. SBO கம்பெனியில் அந்தந்த லாங்குவேஜ் தனியாக டீம் இருக்குது. ஸோ யாரும் பயப்பட வேணாம். எல்லா லாங்குவேஜ் பர்சனும் இதில் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். சரி, ஓகேங்கண்ணா. 5 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களும் ஒர்க் பண்ணலாம். இது ஒரு முக்கியமானது நான் கேட்குறது. இப்போ வந்துட்டு இந்த கம்பெனிக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எதுவும் இருக்கா? கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் லீகலாக எல்லாமே இருக்குது, ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. MSME சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, GST சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு நிமிஷங்கண்ணா, சொல்லுங்கள். GST சர்டிஃபிகேட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆடிட் ஆஃபீஸில் போய் ப்ராப்பராக அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு 15 டேஸ் இல்லாட்டி 13 டேஸில் வாங்கிக்கலாம். ஓகே. MSME அதே மாதிரி இ-சேவை மையத்தில் போயிட்டு ஒரு ½ அன் ஹவரில் வாங்கிக்கலாம். ஓகே. இதுனா ஈஸியாக எல்லாத்துக்குமே கிடைக்கிறது. வேறு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி MSME சர்டிஃபிகேட்ஸ் இ-சேவை மையத்தில் ப்ரௌசிங் சென்டர்லேயே ½ அன் ஹவரில் வாங்கிக்கலாம். சிறு குறு தொழில் செய்கிறவங்க MSME வாங்கிக்கலாம். GST குட் சேல் டேக்ஸ் சர்டிஃபிகேட்ஸு ப்ராப்பராக ஒரு ஆடிட்டர்கிட்ட போயிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் லீகலாக சப்மிட் பண்ணி செஞ்சு 15 டேஸ்லேருந்து 20 டேஸில் வாங்கிக்கலாம். ஓகே, வெரி குட். அந்தளவுக்கு நாலேஜாக இருக்கீங்க. SBOவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட மட்டும் ஸ்டாப் பண்ணிடல. MSME சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, GST சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, ட்ரேட் மார்க் சர்டிஃபிகேட் மெயினாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். ட்ரேட் மார்க் சர்டிஃபிகேட் இந்தியாவிலேயே பார்ட் டைம் ஜாப்புக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ட்ரேட் மார்க் சர்டிஃபிகேட் வச்சுருக்க ஒரே நிறுவனம் SBO. இதை வந்து நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ட்ரேட் மார்க் சர்டிஃபிகேட் வச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணுற கம்பெனிஸ் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் இதுக்கு எதுவும் குவாலிஃபிகேஷன் எதுவும் வேணுமாங்கண்ணா? கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது. நம்ம கம்பல்சரி வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் வந்து ஒரு 10th +2 படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்ப்பீங்க. குவாலிஃபிகேஷன் கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு, அதுவும் நம்ம SBOவில் ஜாயின் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஏஜ் லிமிட்ஸ் எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறையா இருக்கும். நமக்கு ப்ராப்பராக ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரியணும். இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இப்போ ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு 7th ஸ்டாண்டர்டோ 8th ஸ்டாண்டர்டோ படிக்கிறாங்க. அவங்க கூட இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். காலேஜ் படிக்கக்கூடியவங்க ஒர்க் பண்ணலாம். காலேஜ் மெஸ் ஃபீஸ் கட்ட முடியாமல் நிறையா கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. வீட்டில் பெரியவங்க ரெண்டலில் வீட்டில் இருப்பாங்க. ரெண்டலுக்கு வந்து வாடகை கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஹோம்லி கேர்ள்ஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. இவங்க சம்டைம்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு இஷ்யூனால வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது ஜாப்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஜாப் பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி யாரும் பயந்துக்க வேணாம். தாராளமாக இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம்.
என்ன ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதுன்றீங்க, ஏஜ் லிமிட் எதுவுமே தேவையில்லைன்றீங்க, ஃபோன் மட்டும் நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதுமா இதுக்கு? ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும். இப்போ ஒருத்தர் ஒரு ஐடி யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிஐயில் ஜாயின் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நபர் ஒரு மொபைல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஐசியை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே கான்செப்ட்லாம் ரெடி ஆகும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு மொபைல் வேணும், அவங்களோட மெயில் ஐடி வேணும், அவங்களுக்கு தனியாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் நம்பர் வேணும், பேங்க் அக்கௌண்ட், இதை விட ரொம்ப வெரி மஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு. பேன் கார்டு என்ன நேமில் நம்ம கொடுக்குறோமோ அதே நேமில் நமக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இப்போ மேபி நீங்கள் யோசிக்கலாம், இப்போ நான் கவர்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு ஒரு சில பேமெண்ட் வந்துட்டுருக்கு, நான் அதை ப்ரைவேட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு டிடிஎஸ் பே பண்ணுறாங்க, எனக்கு அதெல்லாம் இஷ்யூ ஆகிருக்கும், ஸோ நான் எப்படி என்னோட பேன் கார்டு கொடுக்க முடியுன்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லேயே மேபி ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கலாம், இல்லை உங்கள் பசங்களுக்கு கூட அமௌண்ட் வந்துட்டு இருக்கலாம். மேபி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் நமக்கு கவர்மெண்ட் அமௌண்ட் வந்துட்டு இருக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க ஒரு பேன் கார்டை 3 நபர்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் தனி நபர் ஒரு ஆளும் தனியாக பேன் கார்டு யூஸ் பண்ணுங்கள், அவங்க நேம்லேயே பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க. முடியாத பட்சத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு பேமெண்ட் வந்துட்டுருக்கு, மேபி நான் ஒர்க் பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாது, ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஏதாவது இஷ்யூ வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய பேன் கார்டை யூஸ் பண்ணாமல் அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் அப்பாவோட பேன் கார்டோ இல்லை அம்மாவோட பேன் கார்டோ இல்லை உங்கள் ஃபேமிலிலேயே அண்ணன் தம்பிலாம் இருப்பான் அவங்களோட பேன் கார்டோ மேபி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 நபருக்கு மட்டும்தான் பேன் கார்டு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பேன் கார்டு மஸ்ட்னு சொல்கிறீங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிறவங்களும் இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த பசங்களுக்கு ஒரு 12, 13 இந்த மாதிரி தான் ஒரு ஏஜ் இருக்கும், 14, 15 இந்த மாதிரி தான் இருக்கும், 18 கம்ப்ளீட் ஆயிருக்காது. அப்போ அவங்கன்னா எப்படிங்க நான் இந்த இதில் ஜாயின் பண்ண முடியும்? 18க்கு கீழே ஏஜ் இருக்கக்கூடியவங்க பேன் கார்டு எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கேட்குறீங்க. பேன் கார்டு 18 வயசு எனக்கு கம்ப்ளீட் ஆகலை, ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பேன் கார்டு எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கேட்குறீங்க. ஆதார் கார்டு எல்லாருக்கும் மஸ்ட்டு. மேபி அவங்க பான் பேபியாக இருந்தாங்கன்னா கூட ஒரு 6 month to 1 year மேக்ஸிமம் ஒரு 2-3 ஏஜ் கம்ப்ளீட் ஆனாலே ஆதார் கார்டு மஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாம் வந்துருச்சு, எல்லோரும் ஆதார் கார்டு வச்சுருப்பாங்க. அப்படி ஆதார் கார்டு வச்சுருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு 13 வயசு தான் ஆகுது, 15 வயசு தான் ஆகுது, அவங்க பார்ட் டைமாக இன்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியாக இருக்காங்க, பேரண்ட்ஸுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பேசிக்காகவே மைனர் பேன் கார்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மைனர் பேன் கார்டு ஆட்டோமேட்டிக்காகவே நார்மலாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். பேன் கார்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 weeks 15 daysக்குள்ளே பேன் கார்டு அழகாக எல்லாருக்குமே வந்துடும். ஸோ எனக்கு ஏஜ் லிமிட் இல்லை, ஏஜ் கம்மியாக இருக்குது, பேன் கார்டு எனக்கு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யாரும் கவலைப்பட வேணாம், மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்கண்ணா, இதெல்லாம் ஓகே. நான் இந்த வேலையில் சேர்றதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணுமா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் எதுக்காக பண்ணணும்? நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது இந்த கம்பெனிலேருந்து தருவாங்களா? மிக அழகாக தெளிவாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேலையில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ரீசனுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. குட் கொஸ்டின். என்ன ரீசனுக்கு நான் அமௌண்ட்டு பே பண்ணணும்? அப்படி நான் பே பண்ணேன் அப்படின்னா எஸ்பிஓ நிறுவனத்திலிருந்து எனக்கு என்ன ப்ரூஃப் கொடுப்பீங்க? கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, வெரி குட். அதுக்கு சரியான ரிப்ளை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஓ நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயினிங் பிளான் 2 இருக்குது. பேசிக் பிளான், ப்ரீமியம் பிளான். பேசிக் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 2000 கட்டி ஜாயின் பண்ணணும். ப்ரீமியம் பிளான் 6500 6500 கட்டி ஜாயின் பண்ணணும். 2 பிளானுமே இண்டிவிஜுவலாக இருக்குது, அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். என்ன ரீசனுக்காக நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது ப்ரீமியமை பற்றி நம்ம பேசுவோம். 6500 நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணுறீங்க. அந்த 6500 பணம் நம்ம நிறுவனத்தில் கட்டுறதுக்கான காரணம் க்ளவுட் ஸ்டோரேஜ், 15 GB க்ளவுட் ஸ்டோரேஜ். அந்த அமௌண்ட்டை கட்டி நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போது க்ளவுட் ஸ்டோரேஜ் மீன்ஸ் உங்கள் மொபைலில் 8 GB RAM இருக்கலாம், ஸ்டோரேஜ் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம அந்த எஸ்பிஓ நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த 15 GB க்ளவுட் ஸ்டோரேஜை நம்ம அமௌண்ட்டு கட்டி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிறோம். ஃப்யூச்சரில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையுமே மேக்ஸிமம் 99% அந்த க்ளவுட் ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அமௌண்ட் எதுக்காக கட்டுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். செகண்டரி, எனக்கு நான் கட்டுற அமௌண்ட்டுக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. கம்பெனி எஸ்பிஓ நிறுவனம் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு 2000 ரூபா கட்டியிருந்தாலும் சரி, 6500 கட்டியிருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பில் தராங்க. உங்களுடைய பெயரில்
உங்களுடைய மெயில் ஐடி போட்டு உங்கள் காண்டாக்ட் நம்பர் போட்டு உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுடைய மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பில் இருக்கும். தேவைப்படக்கூடிய நபர்கள் அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நான் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், நான் மொபைல்லே வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மெயிலில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு கம்பெனி மேலே நெகட்டிவான ஒரு தாட் இருக்கலாம் இல்லையா, என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எனக்கு யூஸ் இல்லாமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு இருக்கும். இந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பில்லை வச்சு நீங்கள் கம்பெனி மேலே கேஸே கொடுக்கலாம். சரிங்களா, யாரும் பயப்பட வேண்டாம். இவ்வளோ ப்ராப்பராக ட்ரான்ஸ்பரண்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ கம்பெனி எவ்வளோ லீகலாக இருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த கம்பெனியில் நான் அப்படி சேரணும் அப்படின்னா எப்படி சேர்றது, அப்படி நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒர்க் வந்துட்டு இருக்கும் இந்த இதில்? கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிட்டீங்க, ஆமாம், ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் அதான் ஒரு கொஸ்டின். இப்போ எஸ்பிஓ கம்பெனியை பற்றி இப்போ நீங்கள் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டீங்க இல்லையா, இப்போ எஸ்பிஓ கம்பெனியை பற்றி நீங்கள் யூடியூப்ஸில் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை மேபி இப்போ நீங்கள் என்கிட்ட நேரில் வந்து பார்த்து கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி கேட்டிருப்பீங்க. அப்போ எஸ்பிஓ நிறுவனத்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது நான் தான். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன். மேபி அதே மாதிரி எஸ்பிஓ நிறுவனத்தை உங்களுக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்களோ அவங்க தான் உங்களோட இன்ட்ரடியூசர். அவங்களோட மொபைலில் ரெஃபரல் லிங்க் இருக்கும், அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நான் அந்த மாதிரி உங்களுக்கு கீழே நான் ஜாயின் பண்ணுவேன், கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், கம்பெனியோட முழு விவரங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கம்பெனியில் ஜாயின் பண்ண ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு கம்பெனியோட QR கோடு நீங்கள் டேரெக்டாக கம்பெனிக்கு அமௌண்ட்டை பே பண்ணுங்கள், எஸ்பிஓக்கே பே பண்ணுங்கள். என்ன பிளானில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. 2000 ரூபா அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணுறோமா இல்லை 6500 கட்டி ஜாயின் பண்ணுறோமான்னு முடிவு எடுத்துக்கோங்க. முடிவு எடுத்துகிட்டு அந்த கம்பெனியோட QR கோடுக்கு அந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்கள். பே பண்ணிவிட்டு அமௌண்ட்டை பே பண்ண ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபோன்பே ஜிபே மட்டும் பே பண்ணுங்கள், வேறு எதுலேயும் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் UTR நம்பர் இருக்கும். ஸோ அந்த UTR நம்பரை தெளிவாக தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஃபரல் லிங்க் உங்களோட இன்ட்ரடியூசர் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதிலோட உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட நேம் என்ன, உங்களோட மெயில் ஐடி என்ன, காண்டாக்ட் நம்பர் என்ன, நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணோட ப்ரூஃப், அந்த UTR நம்பர் எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் அதில் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆயிரும். பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணும் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் பண்ணணும், செகண்ட் லெட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்மால் லெட்டர் அண்டு நம்பர்ஸ் கலந்து ஒரு 8 டிஜிட் இருக்க மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம மெயில் ஐடிக்கு போடுவோம் இல்லையா பாஸ்வேர்டு, அந்த மாதிரி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் இருக்க மாதிரி நம்பர் கலந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் இப்போது பாண்டியன் அப்படின்றதுக்குன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் P போட்டுட்டு பாண்டி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அவங்களோட வருஷம், பிறந்த வருஷம் போட்டுக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் யாருக்கும் வந்து பாஸ்வேர்டு மறக்க வாய்ப்பு இல்லை. அதை நீங்கள் அழகாக ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஃபார்மில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி கம்பெனிலேருந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. அந்த யூசர் ஐடியை தெளிவாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. யூசர் ஐடி உங்களோட லிங்க்கு சைட் ஓப்பன் ஆனோடனே sboportal.org.in அந்த எஸ்பிஓ போர்ட்டல் லிங்க் ஓப்பன் ஆயிரும். எஸ்பிஓ லிங்க்ல நீங்கள் போயிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ வந்து எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். ஆனால் ஜாயின் பண்ண உடனே வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ உங்களுக்கு யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்க, யூசர் ஐடி கம்பெனிலேருந்து கொடுத்துட்டாங்க, பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு, நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா, உடனே ஒர்க் பண்ணலாமா, இல்லை மேபி வந்து நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஜாயின் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கரெக்டாக போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வேலையை உடனடியாகவே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஐடி வந்து ஆக்டிவேட் ஆனாலும் ஐடி பெண்டிங்கில் இருந்தாலும் உங்களுடைய வேலையை நீங்கள் ப்ராப்பராக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐடி பெண்டிங்கில் இருக்குது, நம்ம ஐடி ஆக்டிவேட் ஆகாமல் ஒர்க் பண்ணுறோமே அப்படின்னு யாரும் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஐடி வந்து ப்ராப்பராக நம்மளுடைய எஸ்பிஓ கம்பெனியில் திருவண்ணாமலை ஹெட் ஆஃபீஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அட்மின் டீம் ப்ராப்பராக நீங்கள் அனுப்பிச்சிருக்கக்கூடிய அமௌண்ட், அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க இல்லையா, நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஐடி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அப்லோட் பண்ணியிருப்பீங்க, UTRN நம்பர் போட்டிருப்பீங்க, அந்த ப்ரூஃப் கரெக்டாக இருக்கா, அமௌண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக சென்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியை மேக்ஸிமம் நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2 or 3 days ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. மேபி ஆக்டிவேட் ஆகலை, எனக்கு 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் யாரும் பயப்பட தேவையில்லை. ஆக்டிவேட் ஆகிறத ப்ராப்பராக நீங்கள் ப்ரூஃப் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஒர்க்கை தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஜாயின் பண்ண உடனே நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம், எதுவும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஐடி பெண்டிங்கில் இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம்,
ஐடி வந்து ஆக்டிவேட் ஆனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஜாயின் பண்ண உடனே நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இல்லைங்கண்ணா, நீங்கள் சொல்கிறதா கரெக்டு தான். இந்த மாதிரி நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில். அப்போ நான் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே இவ்வளோ ஆள் வச்சிருக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு இவ்வளோ சேலரி ஃபிக்ஸ்டு சேலரின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பொருள் வாங்கிட்டு என்கிட்ட சேல் பண்ணி அதுக்கு கீழே நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சேலரின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து நீங்கள் இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் அதுக்கு ஒரு மாதிரி சேலரின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படின்னா வந்துட்டு இது பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இந்த இதில் நம்ம இது பண்ண முடியும் ஒர்க் பண்ணுறது? ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, நான் வேலை செய்யணும்னா நான் ஆள் சேர்க்கணுமா, எனக்கு கீழே நான் ஆள் சேர்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா, டீம் ஒர்க்காக பண்ணணுமான்னு கேட்குறீங்க. எஸ்பிஓ கம்பெனியில் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன், டேர்ம் அண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருமே கம்பல்சரி டெலிகிராம் லிங்க் 3 லிங்க் இருக்கும், நோட்டீஸ் போர்டு லிங்க் இருக்கும், ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை அதில் போடுறதுக்காக ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப் இருக்கும், மீடியா குரூப் உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் கேட்டிருக்க சந்தேகங்களுக்கு யூடியூபர்ஸ் நிறைய அந்த வீடியோஸில் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க போடுவாங்க. அந்த 3 குரூப் இருக்கும். கம்பல்சரி அந்த 3 குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம், நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கம்பல்சரி கரெக்டாக தெளிவாக ஃபாலோ பண்ணணும். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை அப்படின்னா, நோட்டீஸ் போர்டில் நம்ம கம்பெனியோட ட்ரெயினர் சங்கர் சார் இருப்பாங்க. சங்கர் சார் தான் அதில் வாய்ஸ் கொடுப்பாங்க. கம்பெனியில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பெர் டே அப் டு டேட் அதில் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த நோட்டீஸ் போர்டு அலௌன்ஸ்மெண்ட்டை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். இப்போ எஸ்பிஓவில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், கம்பல்சரி வந்து எனக்கு கீழே நான் ஆள் சேர்க்கணுமான்னு கேட்குறீங்க. ஆள் சேர்க்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. நீங்கள் இப்போ கேட்டீங்க இல்லையா, நான் ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணணுமா, திங்ஸ் ஏதாவது வாங்கி வைக்கணுமா, கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து கம்பல்சரி மார்க்கெட்டிங் பண்ணணும், நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸு திங்ஸ் வாங்கி நீங்கள் சேல் பண்ணணும், கம்பல்சரி வந்து நான் எனக்கு கீழே வந்து இந்த கம்பெனியை பற்றி நான் சொல்லி ஆள் சேர்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணி அந்த போர்ட்டல் லிங்க்கில் மற்ற கம்பெனிகளோட டையப்பில் இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், வீடியோ, ஆர்டிக்கல் ரீடிங் இதை பேஸ் பண்ணி நமக்கு அமௌண்ட் வருது. நீங்கள் ஒரு ஆள் ஒர்க் பண்ணுறதுனால மட்டும் உங்களுக்கு அந்த வருமானம் வரல. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வேலை செய்கிறது மூலமாகவும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வேலை செய்கிறது மூலமாகவும் வரக்கூடிய வருமானத்தை தான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை அவங்களுக்கு வரக்கூடிய கமிஷனை உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் ஆட்கள் சேர்க்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அப்போ நான் ஆளே சேர்க்க தேவையில்லையா, அப்போ நான் மட்டும் ஒர்க் பண்ணால் போதுமா அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் எப்படி என்கிட்ட கேட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஆள் இருப்பாங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது அவங்க கேட்பாங்க, உனக்கு எப்படி இந்த வருமானம் வருது, என்ன பண்ணிகிட்ருக்கீன்னு கேட்பாங்க. இல்லை நீங்கள் கஷ்டப்படக்கூடிய ஆட்களை பார்ப்பீங்க. அப்போ நம்ம கம்பெனியை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க, விருப்பப்படுவாங்க. அப்போ கம்பெனியை பற்றின முழு விவரங்களையும் நீங்கள் தெளிவாக சொல்லி, இப்போ நீங்கள் எப்படி உங்களோட அப்ளைனர் லிங்க்கில் நீங்கள் ரெஃபரல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் லிங்க்கில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, மினிமம் ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கோல்டுக்கு ப்ரொமோஷன் ஆவீங்க. இப்போ ப்ரீமியமில் 6500 கட்டி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த ஜாயினிங் பிளான், ப்ரீமியம் பிளானை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் ஓரியண்ட்டாக இருக்கனால உங்களுக்கு இது தெளிவாக புரியும். இப்போ 6500 கட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஒர்க்கு அந்த 5 minutes to 10 minutes, இப்போ ஆர்டிக்கல் ரீடிங் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு, அந்த ஒர்க்கை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 130 ரூபா ஒரு நாள் வருமானம். அப்போது மாதம் 30 நாள் 3900, 20% அட்மின் சார்ஜ் பிடிச்சது போக பேலன்ஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு வரும். இது வேலெட்டில் ரெகுலராக உங்களுக்கு மொபைலில் ஏறிட்டே இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட வேலெட்டில் எவ்வளோ 3900 அப்படின்னா 20% போக மீதி அமௌண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு கீழே வந்து டீம் க்ரோத் ஆகுறாங்க, எனக்கு கீழே வந்து என்னோடய லிங்க்கில் ஆள் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கோல்டுக்கு அடுத்த லெவலில் ப்ரொமோஷன் ஆகுறீங்க. கோல்டுக்கு ப்ரொமோஷன் ஆகும்போது உங்களுடைய சேலரி லெவல், நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு அதே சேம் கான்செப்ட் தான், அதே வேலை தான் பார்க்குறீங்க. ஆனால் உங்களுடைய சேலரி, உங்களுடைய கமிஷன் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 216 மாறிடும். அப்போ 216 × 30, அப்போ மாதம் 30 நாளைக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, 6000 சம்திங் வரும். சரிங்களா? இப்போ இல்லை சார், எனக்கு கீழே வந்து 5 பேர் இருக்காங்க, மறுபடியும் எனக்கு கீழே டீம் க்ரோத் ஆகுது, என்னோடய லிங்க்கில் நான் கம்பெனியை பற்றி சொல்கிறது மூலமாக நான் வருமானம் வாங்குறத பார்த்துட்டு கம்பெனி மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டை நம்பி கம்பெனி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறாங்க, கம்பெனி பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, 5 பேர் இருக்கக்கூடிய வருமானம் 216 கோல்டாக இருக்கும் போது 12 பேர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டைமண்டுக்கு ப்ரொமோஷன் ஆவீங்க. அதே சேம் ஒர்க்கு, அதே சேம் டைம், அதே சேம் கான்செப்ட்டு, உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டோ, வீடியோவோ, ஆர்டிக்கல் ரீடிங்கோ 1 by 1 சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு கீழே டீம் உங்களோட ரெஃபரல் லிங்க்கில் உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய சேல்ரி 450 தான் மாறும். அப்போ ஒரு நாள் வருமானம் 450,
நீங்கள் பண்ணுற அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அந்த வேலை நீங்கள் செய்கிறீங்க. ஃபியூச்சரில் மேபி எல்லாருமே நிறைய பேர் என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, இப்போ என்கிட்டே நிறைய பேர் கால் பண்ணி என்ன கேட்குறாங்க, சார் ஜாப்போட டைமிங் கம்மியாக இருக்குது, நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஒரு ½ hour கம்பெனியில் நீங்கள் வந்து பேச முடியுமா, வந்து டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, சார்ட்டு பேச முடியுமான்னு கேட்குறாங்க. மேலே இருக்கக்கூடியவங்க என்னோட அப்ளைனராக இருக்கட்டும், எனக்கு கீழே இருக்க டவுன்லைனராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த கொஷின் சொல்கிறது தான். அவங்க நம்ம ஒரு ஆளோட வருமானம் இல்லைல்ல, அவங்க எல்லோரும் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் கமிஷனை தானே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது யாரும் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். 5 பேர் இருந்தாங்கன்னா 216, 12 பேர் இருந்தாங்க அப்படின்னா 450 உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். இல்லை எனக்கு கீழே வந்து டீம் யாரும் ஜாயின் பண்ணல, நான் யாரும் ஆட்கள் சேர்த்து விடலை, நான் மட்டும்தான் என்னோடய வேலையை மட்டும்தான் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் வருமானம் 130 வரும். ஓகேங்கண்ணா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் 600 கட்டி ஜாயின் பண்ணுறேன். என்னோட லிங்க்கு கீழே நான் என்னோட டேரக்ட் லிங்க் கீழே 12 பேருமே இருக்காங்க எனக்கு. நான் அதுக்கு மேலே என்னோட டேரக்ட் லிங்க்ல சேரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கம்பெனி வந்துட்டு அதுக்கு எனக்கு ஏதாவது தனியாக சேலரி கொடுக்குமா, இல்லை நான் இந்த வீடியோ பார்க்குறது மூலம் மட்டும் வர சேலரி மட்டும்தானா எனக்கு? இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வருமானம் மட்டும் வருமா, இல்லை நான் டீம் கொடுக்கறதுனால எனக்கு கம்பெனி தனியாக ஏதாவது எனக்கு பெனிஃபிட் இருக்கா, எனக்கு ஏதாவது எனக்கு இன்கம் தருவாங்களான்னு கேட்குறீங்க. இப்போ உங்கள் டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைரக்ட் ரெஃபரலில் 12 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் வருமானம் 450. அதாவது நீங்கள் உங்களோட டாஸ்க்கை உங்களோட வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த வருமானம் வருது. இப்போ உங்களுக்கு கீழே டீம் கொடுத்துட்டே இருக்காங்க, ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய டைரக்ட் லிங்க்கில் 30 பேர் இருக்காங்க அப்படின்னா கம்பெனி அதுக்கு தனியாக 15,000 ரூபாய் மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கு தனியாக மாத வருமானம் அந்த 13,500. 12 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் டைமண்டில் இருக்கீங்க, உங்களுக்கு மாத வருமானம் 13,500 அந்த ரேஞ்சில் வந்துட்டுருக்கும். ப்ளஸ் அதுக்கு மேலே போகிறோம், எனக்கு வந்து 30 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் மாதம் தனியாக சம்பளமாகவே உங்களுக்கு 15,000 ரூபா கம்பெனி கொடுக்குறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் 30 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி 15,000 ரூபா கிடைக்கும். இதே எனக்கு 30 பேரும் கிராஸ் பண்ணிட்டாங்க, கம்பெனி மேலே ஒரு நல்ல ட்ரஸ்டட் இருக்குது, நான் வந்து நல்ல டீம் க்ரோத் பண்ணி கொண்டு போகிறேன், என்னோடய டைரக்ட் ரெஃபரலில் 150 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைம் லீடர் போஸ்டிங்க்கு அடுத்த லெவலுக்கு வருவீங்க. ப்ரைம் லீடர் அதுக்கான சம்பளம் உங்களுக்கு 50,000 ரூபாய் தனியாக கொடுக்குறாங்க. நீங்கள் மொபைலில் உங்களுடைய வேலை பார்க்குறதுக்கான வருமானம் மாதம் மாதம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாள் 450, மாதம் 13,500ங்கிறது நீங்கள் வேலை செய்கிறதுக்கான சம்பளம். நீங்கள் உங்களோட டைரக்ட் ரெஃபரலில் உங்களுக்கு 150 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைம் லீடர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு நீங்கள் மூவ் ஆகுறீங்க. உங்களுடைய மாத வருமானம் கம்பெனிலேருந்து தனியாக சம்பளம் 50,000 கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 150 பேரும் கிராஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் டைரக்ட் ரெஃபரல் ஆள் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி இப்போ ஒரு 200 பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. உங்களுடைய மாத வருமானம் 1,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, 1,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே 200 பேரையும் தாண்டிட்டாங்க, என்னோட டீம் வந்து வேறு லெவலில் க்ரோத் ஆகி போயிட்டுருக்கு, என்னோட டைரக்டில் 250 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் 2,00,000. எஸ்பிஓட கமாண்டர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் ஆகுறீங்க. எஸ்பிஓட கமாண்டர் அப்படின்னா எவ்வளோ கெத்து, கம்பெனியோட எஸ்பிஓட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேனேஜரிங் போஸ்ட் மாதிரி அது, சரிங்களா? கம்பெனியோட டைரக்டில் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய சங்கர் சார், ட்ரெயினர் சங்கர் சார் தான் வந்து டெலிகிராம் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. சங்கர் சார் கூட டைரக்ட் மீட்டிங்கில் இருக்கணும், சங்கர் சார் கூட நான் ஆஃபீஸே டைரெக்டாக டீல் பண்ணணும் அப்படின்னா அந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம ஜாயின் பண்ணி பேச முடியும். அந்த போஸ்டிங்கு போகணும் அப்படின்னா உங்களோட டைரக்டில் 250 நபர்கள் இருக்கணும். இப்போ உங்கள் டைரக்டில் வந்து 150 பேர் இருந்தாங்க அப்படின்னா ப்ரைம் லீடர் போஸ்ட்டு 50,000 சேலரின்னு சொல்லியிருந்தேன். 150 பேர் மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 பேர் இருந்தாலே உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக டீம் க்ரோத் வந்து 1000 பேர்கிட்ட இருக்கும். ஸோ 1000 பேர் உங்களுக்கு டீம் க்ரோத் இருந்தது அப்படின்னா அந்த சேலரிக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்போது 200 பேர் டைரக்டில் இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய டீம் க்ரோத்து 2000 பேருக்கு மேலே இருக்கணும். இது வந்து ரெகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. இப்போ நீங்கள் 250 பேர் டைரக்டில் இருக்காங்க அப்படின்னா உங்களோட டீம் க்ரோத் 5000 பேர்த்துக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். ஸோ நான் சொன்ன அந்த ப்ரீமியமில் வந்து நான் என்ன சொன்னனோ, என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, 5 பேர் இருந்தால் என்ன சேலரி, 12 பேர் இருந்தால் என்ன சேலரி, நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும் என்ன சம்பளம், உங்கள் டீம் க்ரோத் ஆனால் என்ன சம்பளம், உங்கள் டைரக்டில் இருந்தாங்கன்னா என்ன சம்பளம் எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும். சரி, ஓகேங்கண்ணா. நான் வேலைக்கு சேர்ந்து ஜாயின் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். சரி, இதாக எப்போயாவது ஒரு டவுட் வருது எனக்கு அப்படின்னா நான் வந்துட்டு யாரை ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணணும், நான் எப்படி அவங்களை காண்டாக்ட் பண்ணுறது? நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் சந்தேகங்கள் வருது அப்படின்னா 99% நம்ம நோட்டீஸ் போர்டில் டெலிகிராமில் நோட்டீஸ் போர்டில் சார் சங்கர் சார், ட்ரெயினர் சங்கர் சார்
டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் உங்களுக்கு டவுட் வராது. அதை நான் ஃபாலோ பண்ணி எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரடியூசர், உங்களை வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான இன்ட்ரடியூசர் இருக்காங்க இல்லையா, நீங்கள் அவளை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை சார் நான் காண்டாக்ட் பண்ணுறேன், எனக்கு இன்ட்ரடியூசர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க. நீங்கள் ஜாயின் பண்ண உடனே எந்த டீமில் இருக்கோம், நம்ம இருக்கக்கூடிய டீமோட கமாண்டர் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறையா நபர்கள் என்ன பண்ணுறீங்க, கம்பெனியை பற்றி ஒரு நபர் சொல்கிறாங்க, அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்ச உடனே ஜாயின் பண்ணுறீங்க, அவர் தான் நமக்கு லீடர் அப்படிங்கிறதுனால அவரை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஃப்யூச்சரில் மேபி அவர் சப்போர்ட் பண்ணலை, ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம என்ன டீமில் இருக்கோம், நம்மளோட கமாண்டர் யார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. என்னோட டீமோட கமாண்டர் சொல்கிறதுக்கே ரொம்ப கெத்தாக இருக்குது, விஜய ரகுநாதன் சார். தமிழ்நாடு ஆனால் கேரளாவில் இருக்காங்க. சாரோட டீமில் தான் நான் இருக்கேன். என்னோடய கமாண்டர் நேம் விஜய ரகுநாதன். எனக்கு எந்த டவுட்னாலும் நான் டைரெக்டாக சாரை காண்டாக்ட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் 99.9% எனக்கு டவுட் வராது. முடியாத பட்சத்துக்கு மேபி எனக்கு அந்த கான்செப்ட் புரியலை, சார் சொன்ன விஷயங்கள் எனக்கு தெளிவாக புரியலை அப்படின்னா நான் டைரெக்டாக சாரை காண்டாக்ட் பண்ணுவேன். ஏன் சாரை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சார் டைரெக்டாக சங்கர் சாரோட லிங்க்கில் இருக்காங்க. சங்கர் சார் லிங்க் மீன்ஸ் கமாண்டரோட மீட்டிங்கில் சங்கர் சார் கண்டிப்பாக பேசுவாங்க. கமாண்டர் சார் கூட அடிக்கடி மீட்டிங் இருக்கும். ஸோ அதனால் நான் சாரை காண்டாக்ட் பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நான் தெளிவாக புரிஞ்சுக்குவேன், என்னோடய சந்தேகங்களை நான் தீர்த்துக்குவேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் எந்த டீமில் ஜாயின் ஒர்க் பண்ணாலும் உங்களோட கமாண்டர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் கமாண்டரோட செகண்ட் லெவலில் இருக்கேன், இப்போ சாரோட செகண்ட் லெவலில் தான் நான் இருக்கேன். ஸோ உங்கள் கமெண்ட் யாரும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகேங்கண்ணா, நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. முக்கியமாக நம்ம பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதே சேலரிக்காக தான். சேலரி நம்ம சம்பாதிக்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணுவோம். ஆனால் அந்த சேலரியை தான் நம்மளுக்கு எப்படி போடுவாங்க, எந்த மாதிரி வரும்னு கேட்குறேன். நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க்கு நல்லா போயிட்டுருக்கு. டெய்லி என்னோடய டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எனக்கு கீழே டீமும் நல்லா போயிட்டுருக்கு. டீமு போல் மேபி நான் மட்டும் என்னோடய வேலையை கரெக்டாக செய்கிறேன் அப்படிங்கிற எல்லாருமே ஒரு நிறுவனத்தை தேடி போகிறோம், அதுவும் பார்ட் டைம் ஜாப்பை தேடி போகிறோம் அப்படின்னா நமக்கு இன்கம், சைடு இன்கம் ஏதாவது வரணும். கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரெண்டல் வீட்டில் இருக்கேன், ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது, கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது, எல்லாமே ஓகே, எக்ஸட்ரா அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அந்த வருமானம் நமக்கு கம்பெனிலேருந்து எப்படி வரும் அப்படிங்கிறத தெளிவான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஆனால் ஃபைனலாக கேட்டிருக்காங்க, நம்ம வருமானம் அப்படிங்கிறத ஃபைனலாக கேட்டிருக்காங்க. ஓகே, எனிவே கம்பெனியில் நீங்கள் அந்த ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும்போது பேன் கார்டு நம்பர் நான் கம்பல்சரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த பேன் கார்டு நம்பர், அந்த பேன் கார்டு யாரோட நேமில் இருக்கோ அவங்க நேமில் தான் பேங்க் டீட்டெயில்ஸு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வித்ட்ரால் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வித்ட்ரால் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 2000 லிமிட். ஃபஸ்ட்டு வித்ட்ரால் கொடுக்கறதுக்கு 2000 லிமிட்டேஜ். நீங்கள் வித்ட்ரால் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த பேங்கானாலும் இருக்கட்டும், கனரா பேங்காக இருக்கட்டும், ஐஎஃப்எஸ்சியாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், எஸ்பிஐயாக இருக்கட்டும், எந்த பேங்கானாலும் இருக்கட்டும், நீங்கள் வித்ட்ரால் கொடுக்குறீங்க இந்த மந்த்து, இப்போது டிசம்பர் கொடுக்குறீங்க, டிசம்பர் நீங்கள் 1ஆம் தேதி வித்ட்ரால் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் டெட் எண்டு, இந்த டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். நீங்கள் எந்த மாதம் வித்ட்ரால் கொடுக்குறீங்களோ அதே மாதமே உங்களோட அமௌண்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் சார் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது வித்ட்ரால் அமௌண்ட்டு கூட வர்றதுக்கு, எனக்கு ஏன் இவ்வளோ டைம் ஆகுதுன்னு கேட்கலாம். ப்ராசஸ் மூவ் பண்ணுறீங்க. நீங்கள் வித்ட்ரால் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்குது, ப்ராப்பராக வித்ட்ரால் கொடுத்துருக்கீங்களா, டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணுறதுக்கு 1 வீக் டைம் ஆகும். அதை டைம் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பராக செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேங்க்குக்கு சப்மிட் பண்ணணும். இப்போ 1 லட்சம் பேத்துக்கும் ஒரே டைமில் அமௌண்ட் போடணும்ல, 1 லட்சம் பேத்துக்கு திடீர்னு போய் ஒரே நாளில் எப்படி அமௌண்ட் போட முடியும்? அப்போ டெய்லியும் 5000 பேர் 10,000 பேர்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி பிரித்து அமௌண்ட்டு பேஸ் பண்ணி எல்லாருக்கும் அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். ஸோ அமௌண்ட்டு கொஞ்சம் டைம் ஆகுமே வர டைம் ஆகுமே தவிர அமௌண்ட்டு வராமல் போகாது. யாரும் பயப்பட வேண்டாம். வித்ட்ரால் கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த மாதம் வித்ட்ரால் கொடுத்தா அந்த மந்த் எண்டுக்குள்ள அந்த மாதமே உங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வேலெட்டுக்கு கிரியேட் ஆயிரும். யாரும் பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சூப்பருங்கண்ணா, நீங்கள் நல்லா புரிகிற மாதிரி சொன்னீங்க, எல்லா மக்களுக்குமே தெரிகிற மாதிரி நல்ல ஒரு விரிவான விளக்கத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பான முறையில் ஜாயின் பண்ணுறேன். கம்பெனியில் ஜாயின் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். மிக தெளிவான அழகான கேள்விகளுக்கான அற்புதமான பதில்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். எஸ்பிஓ கம்பெனியோட எஸ்பிஓ நிறுவனத்தில்
எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் தயவு செஞ்சு 1% சந்தேகம் இருந்தாலும் யாரும் ஜாயின் பண்ண வேணாம். எனக்கு எஸ்பிஓ கம்பெனி மேலே முழுசாக நம்பிக்கை இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, கட்டுற வருமானத்துக்கு கட்டுற அமௌண்ட்டுக்கு அவங்க ஜிஎஸ்டி பில் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திற்கு டிடிஎஸ் கட்டுறதா பிளான் பண்ணியிருக்கு. நம்மளோட கம்பெனி அடுத்த கட்ட லெவலுக்கு, சரிங்களா, அடுத்த கட்ட லெவலுக்கு ப்ரைவேட் லிமிட்டடாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அது யாரும் நீங்கள் அந்த டிடிஎஸ் சொன்னோம் இல்லையா 5%ன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வரக்கூடிய அந்த 20%ல் 15% அட்மின் சார்ஜ், 5% டிடிஎஸ் கட்டுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. கம்பெனி அடுத்தடுத்த லெவலுக்கு க்ரோத் ஆகி போகும். கம்பெனியை முழுசாக நம்பி, கம்பெனியை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள். எஸ்பிஓ நிறுவனத்தில் நானும் ஜாயின் பண்ணணும், நானும் நல்ல வருமானம் பார்க்கணும், நான் சம்பாரிச்சிட்டு இருக்க மாதிரி நீங்களும் சம்பாதிக்கணும், கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 9894196114. நன்றி.